இந்தியால இருந்து யூகே வரணும்னு ட்ரீம் உங்களுக்கு இருக்கு. பட் ஆனா எப்படி வரணுங்கிற ஒரு கிளியர் கட் ஐடியா உங்களுக்கு கிடையவே கிடையாதா? உங்களுக்கு யூகே ஒர்க் விசா அப்ளை பண்ணணுமா? ஆனா ஒரு மிஸ்டேக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா விசா ரிஜெக்ட் ஆயிடும். லண்டன் வர்றதுக்காக கன்சல்டன்சிஸ் இப்படிமா மக்களை ஏமாத்துறாங்க? ஹலோ மக்களே, நான் உங்கள் ஆசார். கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்து இப்போது லண்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் தமிழ் பையன். நீங்களும் யூகே வரணும்னு யோசிக்கிறீங்க. ஆனா எப்படி வரணுங்கிற எந்த கிளியர் கட் ஐடியாவுமே உங்களுக்கு கிடைக்கலையா? இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்க. யூகேக்கு நீங்க எப்படி வரலாங்கிற கிளியர் கட் பிக்சரை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க, நான் எப்படி யூகே வர்றது, எனக்கு யூகேல வேலை வாங்கி கொடுங்க, நானும் யூகேல வந்து செட்டில் ஆகணும், யூகேல ஜாப் இருந்ததுன்னா எனக்கும் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்றீங்க. ஆனா யூகேல ஒரு ஜாப் கிடைக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸியான வேலை கிடையவே கிடையாதுங்க. பட் யூகேல ஜாப் வாங்குறது நம்ம கல்ஃப் கண்ட்ரில வாங்குற மாதிரியான விஷயம் கிடையவே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்போ நான் கல்ஃப் கண்ட்ரி போனேன்னா என்னோட ஃபேமிலி, என்னோட ரிலேஷன்ஸ்னு நிறைய பேர்த்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸை என்னால் இன்வைட் பண்ண முடியும். இன்வைட் பண்ணி அவங்களுக்கு என்னால் ஜாப் ரெக்கமெண்ட் பண்ண முடியும். பட் ஆனால் யூகேவை பொறுத்தளவு அந்த மாதிரி என்னால் ஜாப் ரெக்கமெண்ட் பண்ண முடியாது. ஸோ இங்கே அந்த மாதிரியான ப்ரொசீஜர் கிடையாது. இப்போ நான் இருக்கிற கம்பெனிலேயே நிறைய வேலை இருக்கு. பட் ஆனால் என்னால் ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆளை அந்த கம்பெனிக்குள்ள கொண்டு வர முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒரு ஹச்ஆராவோ ஒரு கம்பெனி ஓனராவோ எல்லாம் கிடையாது. நானே ட்ரெயினி தான். நான் வேலை வாங்கி கொடுக்குற அளவுக்கு நான் கிடையாது. பிரிப்பா சொல்லு. யூகே வர்றவங்க மோஸ்ட்லி செலக்ட் பண்ற மெத்தட்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒன்னு ஸ்டூடெண்ட் விசா, ரெண்டாவது ஒர்க் விசா, மூணாவது யூத் மொபிலிட்டி விசா. அது இப்ப சேஞ்ச் பண்ணிருக்காங்க யங் ப்ரொஃபஷனல் விசான்னு. இந்த 3 விசால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூகே வந்து செட்டில் ஆகுவாங்க. இந்த 3 விசா சம்பந்தமான ஒரு கிளியரான ஐடியாவை இந்த வீடியோல உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்க ஸ்டூடெண்ட் விசாவை சூஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா உங்க அப்பா ஒன்னா கோடீஸ்வரனா இருக்கணும், அட்லீஸ்ட் லட்சாதிபதியாவது இருக்கணும். அப்போதான் உங்களால ஸ்டூடெண்ட் விசாவை சூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. நீங்க ஸ்டூடெண்ட் விசால வரணும்னா குறைஞ்சது 15 லட்ச ரூபாயில இருந்து 20 லட்ச ரூபா சாலிடா ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நான் அதனாலதான் சொன்னேன் உங்க அப்பா எதிர் கோடீஸ்வரனாவோ லட்சாதிபதியாவோ இருக்கணும்னு. இப்ப புரியுதுங்களா? அப்படி இல்லைன்னா நீங்க கண்டிப்பா லோன் எடுக்கணும். ஸ்டடி லோன் எடுத்தா மட்டும்தான் நீங்க இங்க வந்து ஸ்டூடெண்டா படிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி 15 லட்ச ரூபாயில இருந்து 20 லட்ச ரூபாங்கிறது சாலிடான அமௌண்ட்டுங்க. யூகேல ஒரு கோர்ஸ் ஃபீஸ்னு பாத்தீங்கன்னாக்கா மினிமம் 13,000 பவுண்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். மேபி ஒரு சில கோர்ஸ் அதுல இருந்து கம்மியா இருக்கும். ஒரு நல்ல கோர்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மினிமம் ஒரு 13,000 பவுண்டாவது ஸ்பெண்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். 13,000 பவுண்டுங்கிறது 13 லட்ச ரூபாயில இருந்து 14 லட்ச ரூபா வரையும் நீங்க ஒரு கோர்ஸ் ஃபீஸ்க்கு மட்டுமே பே பண்ற மாதிரி இருக்கும். இனிஷியலா நீங்க பாதி அமௌண்ட் அங்க பே பண்ற மாதிரி இருக்கும். மீதி அமௌண்ட்டை வந்து இன்பிட்வீன் உங்க கோர்ஸ்ல பே பண்ற மாதிரி இருக்கும். நீங்க இவ்வளவு அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணி யூகே வந்தீங்கன்னா உங்களால ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பா முடியாதுங்க. ஒன்லி 20 ஹவர்ஸ் தான் உங்களால ஒர்க் பண்ண முடியும். அதுதான் லீகலும் கூட. நீங்க 20 ஹவர்ஸ்க்கு மேல ஒர்க் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது இல்லீகல். இந்த கண்ட்ரில அலோவ் பண்ணவே மாட்டாங்க. 20 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க ஏர்னிங்ஸ்ன்னு பாத்தீங்கன்னாக்கா மந்த்லி ஒரு 800 பவுண்ட்ல இருந்து 900 பவுண்ட் தான் உங்களால ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இந்த 800 பவுண்ட் டு 900 பவுண்ட் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான் இந்த 1 லட்ச ரூபாய்க்குள்ளதான் வரும். நீங்க ஏர்ன் பண்ற 800 டு 900 பவுண்ட்ல நீங்க ஒரு ரூமுக்குன்னு பே பண்றது மினிமம் 300 பவுண்டாவது நீங்க பே பண்ணணும். ஒரு பேசிக்கான ரூம் தான் சொல்றேன். அது தாண்டி நீங்க லக்ஸுரியா போனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஹையரான ஒரு லெவல்ல தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களோட ஃபுட்டு, டிராவலிங் அலவன்ஸ் இதெல்லாம் நீங்க கனெக்ட் பண்ணும் போது ஒரு 200ல இருந்து 300 பவுண்ட் இதுக்கும் போயிடும். ஸோ நீங்க வாங்குறது உங்களுக்கான செலவுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமே தவிர நீங்க இமீடியட்டா ஒரு ஊர்ல ஒரு கமிட்மெண்ட் இருக்கு, அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும், அந்த கமிட்மெண்ட்டோட நான் இங்க வர்றேன் அப்படின்னா அந்த கமிட்மெண்ட்டை நீங்க கிளியர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. நீங்க உண்மையாவே வந்து யூகேல படிக்கணும்னு வரீங்கன்னா நீங்க வரும்போது உங்களோட கோர்ஸை ப்ராப்பரா சூஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணிருப்பீங்க, அந்த ஃபீல்டுக்கு சம்பந்தமான கோர்ஸ் எடுங்க. அந்த கோர்ஸ்ல நீங்க படிச்சு நீங்க அடுத்தடுத்த டிகிரி நீங்க வாங்கும்போது அந்த கோர்ஸ் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிச்ச கோர்ஸ் இந்தியாவில படிச்ச கோர்ஸ் ஒண்ணு, இங்கே வந்து வேற கோர்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னாக்கா கொஸ்டின் மார்க் தான் கைஸ். நீங்க லண்டன் வர்றதுக்கு லோன் எடுத்துட்டு வரும்போது லோனோட ஸ்ட்ரெஸ் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது இல்லாம இங்க வந்து உங்களோட ஃபுட் அண்ட் அகாமடேஷன் நீங்க மெயின்டைன் பண்ணணும். இன்னொன்னு கோர்ஸ் ஃபீஸ் நீங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃபா தான் கண்டிப்பா இருக்கும். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிற விசா ஸ்கில்டு ஒர்க்கர் விசாங்க. ஸ்கில்டு ஒர்க்கர் விசாவுக்கு யூகே பேஸ்டு கம்பெனி யூகேலேருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கணும். நம்ம இந்தியாவிலேருந்து அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா யூகேல இருக்கிற கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து நீங்கள் விசா அப்ளை பண்ணும்போது நீங்கள் இங்கே வர முடியும். இதுதான் ரெண்டாவது மெத்தட். இதில் ரெக்யர்மெண்ட்னு பார்த்தீங்கன்னாக்கா மெயினாக ஒரு கம்பெனி உங்களுக்கு விசா ஸ்பான்சர் பண்ணணும், அந்த கம்பெனி ஜாப் ஆஃபர் லெட்டர் உங்களுக்கு கொடுக்கணும். மூணாவதாக பார்த்தீங்கன்னாக்கா சேலரி த்ரெஷோல்டு மீட் பண்ணணும். அதே நேரத்தில் ஐஎல்ஸும் இங்கே ரெக்யூராக இருக்கும்.
நீங்கள் ஒரு செக்டாரில் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அந்த செக்டாரில் உங்களுக்கு ஒர்க் கிடச்சி நீங்கள் இங்கே வர முடியும். ஒருவேளை இங்கே வந்து அந்த கம்பெனி உங்களுக்கு பிடிக்கல, நான் வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னா நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கணும். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மூவ் பண்ண முடியும். ஒரு கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து இங்கே வந்ததுக்கப்புறம் நீங்கள் வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினச்சா கூட கண்டிப்பாக மூவ் பண்ண முடியாது. எதிர் அவங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற வரையுமே. அவங்க ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்கனாக்கா நீங்கள் அந்த கம்பெனிக்கு மூவ் பண்ணிக்கலாம். எல்லா கம்பெனியும் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து எடுத்துருவாங்களான்னு கேட்டீங்கன்னாக்கா கண்டிப்பாக கிடையாது. அவங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குற லைசன்ஸ் இங்கே தேவைப்படும். ஃபாரின் ஒர்க்கர்ஸை அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அவங்க கிட்ட இருந்தால் மட்டும்தான் அவங்க உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுத்து இந்தியாவிலேருந்து உங்களை இங்கே கூட்டிகிட்டு வர முடியும். ஸோ எந்த கம்பெனி உங்களுக்கு ஸ்பான்சர் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அந்த கம்பெனியை பார்த்து அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்கில்ட் ஒர்க்கர் ஜாப் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் யூகேவியோட வெப்சைட்டில் அலைன் ஆயிருக்கும். நீங்கள் யூகேவிஐ வெப்சைட்டில் போயிட்டு ஸ்கில்டு ஒர்க்கர் விசான்னு சொல்லி நீங்கள் மேலே சர்ச் பண்ணிங்கனாக்கா அதனுடைய லிஸ்ட்டு ஃபுல்லாக வரும். ஸோ உங்களுடைய செக்டார் அதில் லிஸ்ட்டாக இருக்கான்னு நீங்கள் தாராளமாக எடுத்து பார்க்கலாம். அதில் இருந்ததுன்னா நீங்கள் அந்த கம்பெனிஸை ஃபில்டர் பண்ணி எந்தெந்த கம்பெனிஸ் உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்களோ, யார் ஃபாரின் எம்ப்ளாயீஸை ஹையர் பண்ணுறாங்களோ அவங்கள நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் கம்பெனிஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் போடலாம். எக்ஸாம்பிள் நர்சஸ் எடுத்துட்டிங்கனாக்கா இங்கே NHSல ஏகப்பட்ட வேகன்சி இருக்குது. இந்தியாவை பொறுத்தளவு நர்சஸ்க்கு ரொம்ப கம்மி சம்பளம் தான் அங்கே கிடைக்கும். பட் அட் த சேம் டைம் நீங்கள் இங்கே NHSலையோ இல்லை வந்து இங்கே நர்சஸாக நீங்கள் அப்ளை பண்ணி இங்கே வரீங்கன்னா கம்பல்சரியாக உங்களுக்கு நல்ல சேலரி கிடைக்கும். இந்தியாவிலேருந்து ஏகப்பட்ட நர்சஸ் இங்கே வந்து இங்கே ஒர்க் ஜாப் எடுத்து இங்கே செட்டில் ஆகிருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, ரிசர்ச் ஸ்காலர்ஸு இந்த மாதிரி நிறைய பேர் வர்றாங்க. நிறையா டிஃப்ரெண்ட் செக்டர்ஸில் இங்கே ஒர்க் இருக்குது. பட் நீங்கள் உள்ளே போய் அப்ளை பண்ணணும். நீங்கள் ஒரு கம்பெனி 2 கம்பெனிக்கு அப்ளை பண்ணிட்டு எனக்கு கிடைக்கலன்னு கண்டிப்பாக சொல்ல முடியாது. நீங்கள் thousands ஆஃப் அப்ளிகேஷன் போட்டால் தான் 1 or 2 ஆகுது உங்களுக்கு அதில் அப்ளிகேஷன் வந்து சேங்ஷன் ஆகி உங்களுக்கு அவங்க இன்டர்வியூக்கு கூப்பிட்றதுக்கு சான்சஸ் அதிகம். நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி ஸ்டூடெண்ட் விசாவில் வந்தாலோ உங்களோட ஃபேமிலி யாரையுமே இங்கே கூட்டிகிட்டு வர முடியாது. எதிர் உங்களோட குழந்தையாகட்டும் உங்களோட ஒய்ஃப் ஆகட்டும் யாரையுமே நீங்கள் டிபெண்டன்ஸாக இங்கே ஸ்டூடெண்ட் விசாவில் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர முடியாது. இப்போ இருக்கிற கரண்ட் ரூல்ஸ் அதை அலோவ் பண்ணுறது கிடையாது. அதே சமயத்தில் ஸ்கில்ட் ஒர்க்கர் விசாவில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர முடியும். ஒரு சில செக்டாரில் மட்டும்தான் டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வர்றதுக்கு இந்த கண்ட்ரி அலோவ் பண்ணலை. பட் அதர்வைஸ் நிறைய செக்டார்ஸில் நீங்கள் டிபெண்டன்ஸை தாராளமாக இங்கே கூட்டிகிட்டு வர முடியும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் செக்டாரில் டிபெண்டன்ஸை கூட்டிகிட்டு வரதுக்கு அலோட் இருக்கான்னு தாராளமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யூகே வரணும்னா ஸ்ட்ரைட்டாக அப்ளை பண்ண பாருங்கள். ஏன் அப்படின்னா நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. நிறைய பேர் நிறைய ஏஜென்சி காசை வாங்கிட்டு ஏமாத்துறாங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணணும்னா டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ஒரு பெட்டர் சாய்ஸாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏஜென்சி மூலியமாக தான் அப்ளை பண்ணுறீங்கனாக்கா அந்த ஏஜென்சியோட பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனை கிளியராக பார்த்துக்குங்க. காசை கொடுத்துட்டு 2 மாதம் ப்ராசஸ் 1.5 மாதம் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது அவங்க சொன்ன டைமில் எதுவுமே நடக்கிறது கிடையாது. நிறைய பேர் காசை கொடுத்து ஏமாந்து காசு திரும்ப கிடைக்காத ஒரு நிலைமை தான் இப்போவும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு ஏஜென்சி அப்ரோச் பண்ணுறீங்கன்னா 1க்கு 2 வாட்டி விசாரிச்சுங்க. அவங்களோட பேக்ரவுண்ட் எந்தெந்த கண்ட்ரிக்கு பண்ணியிருக்காங்க அதனுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வாங்கி பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. இப்போ ரீசெண்டாக என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் மெசேஜ் பண்ணாரு. பாண்டிச்சேரியில் அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஏஜென்சி அவங்களுக்கு யூகேல NHSல வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காங்க. ஸோ அவங்க என்னென்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் அவங்க இனிஷியலாக ப்ரொவைட் பண்ணது எங்களுக்கு ஆல்ரெடி யூகேல டைப் இருக்குது, அந்த டைப் மூலியமாக அவங்களுக்கு நாங்கள் ஸ்பான்சர்ஷிப் வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி இவங்க அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கு முன்னவே எங்கிட்ட கேட்டாங்க. கேட்கும் போது நான் என்ன சொல்லியிருந்தேன்னாக்கா வேண்டாம் அது மாதிரி போகாதீங்க. அதை தாண்டி அவங்க போய் அங்கே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 மாதம் பீரியட் வரையும் அவங்க வெயிட் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு ப்ராசஸாக பண்ணுறங்கிற பேரில் எல்லாமே ஃபேக்காக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க லாஸ்ட்டாக அவங்க அனுப்பின COSஐ எனக்கு அனுப்பியிருந்தாங்க. அந்த COSஐ வெரிஃபிகேஷன் பண்ணும்போது ஒரு COSஐ ஃபேக்காக அவங்க கிரியேட் பண்ணி இவரோட நேமு இவரோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே போட்டு ஃபேக்காக கிரியேட் பண்ணி அவருக்கு ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை அவர் எனக்கு அனுப்பியிருந்தாரு. நான் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த COSோட எதுவுமே வேலிடிட்டி கிடையாது. அந்த COSஐ நான் காட்டுறேன், நீங்களே பாருங்க எந்த அளவுக்கு அழகாக கரெக்டாக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு. அடங்கப்பா. பட் ஆனால் அது ஃபேக் COS. நீங்கள் போய் இந்த COSஐ வச்சு நீங்கள் விசா அப்ளை பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியோட விசா ரிஜெக்ட் ஆகிடும். ஸோ இது யாரோட தப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏஜென்சியோட தப்பு. ஏஜென்சி உங்களை ஏமாற்றி ஒரு COSஐ கொடுத்துட்றாங்க. COSஐ கொடுத்து அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உள்ளே போகும்போது ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு சப்மிட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி உங்களோட விசாவை தாராளமாக கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரைட்டாகவே அது கேன்சல் ஆகிடும். நீங்கள் கேன்சல் ஆனதுக்கப்புறம் ஒரு பர்டிகுலர் பீரியட் வரையும் நீங்கள் திரும்ப யூகேக்குள்ளே வர முடியாது. இதே மாதிரி செகண்டா இன்னொரு விஷயமும் எனக்கு வந்து இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. அது என் கூட ஸ்கூல் படிச்ச ஒரு ஃப்ரெண்டு தான். அந்த ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அப்ளை பண்ணி அவங்களும் அதே மாதிரி ஒரு ஏஜென்சியை நம்பி பணம் கொடுத்துருக்காங்க. இந்த சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட். அவங்களுக்கு ஃபேமிலி விசா வாங்கி தரேன்னு இருக்காங்க. ஃபேமிலி விசாங்கிற ஒரு கேட்டகரியே இங்கே கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா நான் உங்களுக்கு ஃபேமிலி விசா நான் ஆஃபர் பண்ணுறோம், நீங்கள் 10 வருஷம் வந்து டேரெக்டாகவே உள்ள ஸ்டே பண்ணிக்கலாம், உங்கள் ஃபேமிலி எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு போயிடலாம். செலவு பார்த்தீங்கன்னாக்கா 13 லட்ச ரூபா நீங்கள் இனிஷியலாக கொடுக்க வேண்டியது வரும். மீதி வந்து நான் வந்து EMIல பே பண்ணிடுறோம். இந்த மாதிரியான
ஒரு விசாவை அவங்களுக்கு சொல்லி அதுக்கு வந்து இனிஷியலாக 3 லட்ச ரூபா அவங்களோட பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய ஸ்கேம் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் சைடில் கொடுக்குறேன். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இதில் ஸ்பேம் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு மக்களோட பணத்தை ஏமாற்றி அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்கிறத நீங்கள் இதில் பாருங்க. ஃபேமிலி விசான்னு ஒரு விசாவே இதுக்குள்ள கிடையாது. அந்த விசாவை வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி நீங்க ஃபேமிலி எல்லாருமே உள்ள வரலாம் அப்படின்னு சொல்லி அதையும் ஏமாந்து 3 லட்சம் ரூபாய் கொண்டு போய் அட்வான்ஸா கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில தாராளமா போய் எல்லாத்தையுமே செக் பண்ணலாம். இது உண்மைதானா, இந்த மாதிரி ஒரு விசா இருக்கா இல்லையான்னு எல்லாமே நம்ம செக் பண்ண முடியும். எல்லா ஏஜென்சியுமே நான் சொல்லலாங்க. ஆனா பர்டிகுலரா ஒரு சில ஏஜென்சிஸ் மக்களுடைய பணத்தை அபகரிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது எந்த மாதிரியான ஒரு மனநிலைமைன்னு தெரியல. பட் ஆனா நீங்க யாரும் போய் ஒரு ஏஜென்சி கிட்ட அமௌண்ட்டை கொடுக்கறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. நீங்க சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாவும் உங்களுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ அந்த காசை கொண்டு போய் தேவையில்லாம ஒரு ஆள்கிட்ட கொடுத்து கஷ்டப்படாதீங்க. 1க்கு 4 வாட்டி யோசிச்சு பண்ணுங்க. எதா இருந்தாலும் பக்கத்துல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெரிஃபிகேஷன் பண்ணுங்க. இந்த கம்பெனி மேல ஏதாவது கேஸ் இருக்கா என்ன ஏதுன்னு விசாரிங்க. நீங்க அவங்களோட பேக்ரவுண்டை ஃபுல்லா செக் பண்ணுங்க. அவங்க ஆல்ரெடி என்ன பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ராப்பரா தான் பண்றாங்களா, எந்தெந்த கண்ட்ரீஸுக்கு பண்ணிருக்காங்கிற எல்லாத்தையும் A to Z விசாரிச்சதுக்கு அப்புறம் எந்த அட்வான்ஸ் பேமெண்ட்டும் பண்ணுங்க. 3வதா நம்ம பார்க்க வேண்டியது யூத் மொபிலிட்டி விசாங்க. அதை வந்து இப்ப யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம்னு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஸோ வருஷத்துல 2 வாட்டி பேலட் ஓப்பன் ஆகும். யங் ப்ரொஃபஷனல் சம்பந்தமான ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. யங் ப்ரொஃபஷனல் ஸ்கீம் பொறுத்தளவு இயர்லி ட்வைஸ் பேலட் ஓப்பன் ஆகும். நீங்க 2 வாட்டி அப்ளை பண்ணலாம். இது ஃப்ரீ விசா தாங்க. அப்ளை பண்றது வந்து ஃப்ரீ தான். பட் நீங்க விசா அப்ளிகேஷன் போகும்போது மட்டும் நீங்க அதுக்கான IHS ஃபீஸ் பிளஸ் வந்து நீங்க இங்க வர்றதுக்கான ஃபிளைட் டிக்கெட் இந்த மாதிரியான சார்ஜஸ் தான் இருக்கும். ஈவன் இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 3 lakh உள்ளதான் அடங்கிடும். இந்த 3 விசா கேட்டகரி மட்டும் கிடையாதுங்க. இது இல்லாம இன்னும் குளோபல் டேலண்ட் விசா, அது இல்லாம இன்னும் நிறைய விசாஸ் இருக்கு. இது சம்பந்தமான நெக்ஸ்ட் வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ண ரெடியா இருக்கும். நீங்க மறக்காம லண்டன் லுங்கிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியா அப்டேட் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ரெகுலரா நான் வீடியோ போடுறதுக்கு உங்களோட மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ டாபிக் வேற ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். தேங்க்யூ கைஸ்.